வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. 2 செய்திகள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண 2 செய்திகள். ஒண்ணு தெலுங்கானாலேருந்து, இன்னொன்னு தமிழ்நாட்டுலேருந்து. அ தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, நேத்து திருப்பூர்ல அ ஒரு சம்பவம். ஒரு சின்ன பெண்ணு கல்யாணம் ஆகி 78 நாள் தான் ஆயிருக்கு. 78 நாள்ல அந்த கல்யாண வாழ்க்கை கசந்து, ஒரு பெரிய ஒரு விரக்திக்கு உள்ளாகி அந்த பொண்ணு காருக்குள்ள உட்கார்ந்து மரத்துக்கு அடிக்கக்கூடிய அந்த பூச்சி மாத்திரைகளை சாப்பிட்டு தன் உயிரை போக்கிக் கொண்டிருக்கிறாள். உயிர் போறதுக்கு முன்னால WhatsAppல அவங்க அப்பாக்கு அழுதுகிட்டே அந்த பொண்ணு அனுப்புன ஒரு வாய்ஸ் மெசேஜ் அதுதான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு எல்லாமே. நான் போறேன். அத கேட்கும் பொழுதே அப்படியே அடிவயிறு கலங்குது. அந்த அளவுக்கு அந்த பெண் வந்து தன்னுடைய இயலாமை, தன்னுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன், வருத்தம், வேதனை எல்லாத்தையும் அந்த பெண்ணுடைய குரல்ல வந்து எந்த அளவுக்கு வந்து அவ மன அழுத்தத்துல இருக்கா அப்படிங்கிறத உணர முடியுது. தந்தைக்கு இப்படி ஒரு நோட் அனுப்பிட்டு அந்த குழந்தை வந்து இறந்து போயிருக்கு. ஆ அந்த குழந்தைய வந்து அரசு மருத்துவமனைக்கு பார்க்க வந்த அந்த பெண்ணுடைய கணவர் கவின்குமார், அவரும் அவருடைய தந்தை, தாய் 3 பேர் மேலயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவங்க வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, 2 பேருமே ரொம்ப வசதியான குடும்பம். அரசியல் பின்புலம் உள்ள குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து அ ஹிந்து திராவிட முன்னணி கட்சி அப்படின்னு ஒரு கட்சி சார்பாக இந்த பெண்ணுடைய தந்தை, அவர் வந்து ஈரோடு இடைத்தேர்தல்ல எல்லாம் போட்டியிட்டாரு. பையன் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கிருஷ்ணன் அவருடைய மகன் வயது பேரன் அப்படின்னு 2 பேருமே வந்து அந்த அ சுத்து வட்டாரத்துல ரொம்ப பிரபலமான குடும்பம். நல்லா தெரிஞ்ச குடும்பம். ரொம்ப கிராண்டா கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த குழந்தைக்கு 100 சவரன் நகை போட்டிருக்கிறாங்க. ஆ அந்த மாப்பிள்ளைக்கு 70,00,000 மதிப்புள்ள ஒரு ஆடம்பர கார் ஒண்ணு வாங்கி பரிசா குடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 1/2 3 கோடி ரூபாய் செலவு பண்ணி கல்யாணத்த வந்து ரொம்ப விமர்சையா நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவும் நடந்து 78வது நாள் இந்த குழந்தை வந்து தன் உயிர போக்கிட்டு இருக்கா. அந்த தந்தை பேசக்கூடிய அந்த வீடியோ கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி நீ யாருக்கு இந்த மாதிரி வந்து நடந்திருக்கூடாது. அவர் சொல்றாரு, கல்யாணம் ஆன 10வது நாளே வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. வீட்டுக்கு வந்த பெண்ணுகிட்ட என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு கேட்டா, அவ தெளிவா எதுவுமே சொல்ல முடியல அவளால. அந்த அளவுக்கு வந்து அவ மனசு பாதிக்கப்பட்டிருந்தா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணுடைய தரப்புல இருந்து ஒரு 10 நாள் கழிச்சு வந்து, நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்பவும் அந்த பெண் சொல்லியிருக்கிறா, இல்ல எனக்கு சில விஷயங்கள் பேசணும். எங்க அப்பா, அம்மா முன்னால பேச முடியாது. எங்க மாமியார வர சொல்லுங்க. எங்க மாமியார்ட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி மாமியார வர சொல்லி, அந்த அம்மா கிட்ட பேசியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 1/2 மணி நேரம் ரூம்ல பேசுனாங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் என் பெண்ண நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு போனாங்க. ஆனா கூட்டிட்டு போன 20வது நாள் மீண்டும் பிரச்சனை. கூட்டிட்டு வந்து வீட்ல விட்டாங்க. நாங்க வந்து என்ன பிரச்சனை, என்ன ஏதுங்கிறது முழுமையா தெரியல. கல்யாணம் ஆகி இப்பதான் கொஞ்ச நாள் தான் ஆகுது. எதுவா இருந்தாலும் பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போ. நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனேன்னா, காலப்போக்குல இது சரியாயிரும் அப்படின்னு சொன்னோம். ஆனா எங்க பொண்ணு இந்த அளவுக்கு போவா அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கல. என் பொண்ணு இன்னைக்கு உயிரோட இல்லன்னு அந்த அப்பா சொல்லி கதர்ற வீடியோ வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்தது. இந்த ஒட்டுமொத்த சம்பவத்துல 2 விஷயங்கள் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. ஒண்ணு 2 பேருமே வசதியான குடும்பத்த சேர்ந்தவங்க தான். அரேஞ்ச்டு மேரேஜ் தான். நல்லா தீர விசாரிச்சு தான் நீங்க கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. மாப்பிள்ளைய பத்தி பெண் வீட்டாரும், பெண்ணை பற்றி மாப்பிள்ளை வீட்டாரும் 4 பேர்கிட்ட விசாரிச்சு, இது நல்லா இருக்குமா? செட் ஆகுமா? அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. அப்ப வரதட்சணை கேட்கறாங்க, இவ்வளவு தூரம் டிமாண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, இவ்ளோ டிமாண்ட் பண்ற, இவ்ளோ மனி மைண்டடா இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு எப்படி சந்தோஷமா இருப்பா? அப்படிங்கிறத இந்த குடும்பம் ஏன் யோசிக்கல? அப்படிங்கிற ஒரு கேள்விய நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சரி, யோசிக்கல, அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி குடுத்துட்டீங்க. சரி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வரா பெண் அப்படின்னா, அப்பவும் வந்து அவகிட்ட நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கணவர் வீட்டுக்கு அனுப்புறதுல என்ன லாஜிக் இருக்கு? அவங்கள கூப்பிட்டு வச்சு, விவரமா எல்லாரோடையும் உட்கார்ந்து ஃபிராங்கா என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாமா? எதுவா இருந்தாலும் பரவால்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ. காலப்போக்குல சரியாயிடும். இது காலங்காலமா நம்ம சொல்ற விஷயம் தானே. காலப்போக்குல சரியாயிடும். ஒரு குழந்தை பொறந்துருச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். ஒரு குழந்தை பொறந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவீங்க? ஐய்யய்யோ! குழந்தை எல்லாம் இருக்கு. இந்த மாரி நேரத்துல கல்யாணத்த விட்டு வெளியில வரக்கூடாது. எப்படியாவது அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஒரு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்துக்குள்ள, அந்த பெண்ண எப்படியாவது புடிக்குதோ, புடிக்கலையோ, லைஃப் லாங் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அங்க தான் இருந்து ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மென்டாலிட்டி என்ன மென்டாலிட்டி? யாருக்காக பயப்படுறீங்க? உங்க சொந்தக்காரனுக்காக பயப்படுறீங்களா? உங்க சாதிக்காரங்களுக்காக பயப்படுறீங்களா? இல்ல இந்த சமூகத்துக்காக பயப்படுறீங்களா?
இன்னைக்கு பெண்ணோட உயிர் போயிடுச்சு. இந்த சமூகமோ, இல்ல உங்க சாதிக்காரனோ, இல்ல சொந்தக்காரனோ கூட வந்து நிப்பானா? 10 நாள் தான் சோகம். எல்லாம் முடிச்சோம்னா அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு போயிருவாங்க. 25 வருஷம் பெத்து வளர்த்த குழந்தைய காவு குடுக்குறது அப்படிங்கிறது எவ்வளவு வேதனையான விஷயமா இருக்கும் அந்த பெற்றோருக்கு யோசிச்சு பாருங்க. ஆனா பல படிச்ச பெற்றோரே இது போன்ற விஷயத்துல ரொம்ப பிற்போக்குத்தனமா இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருக்கு. இது சம்பந்தப்பட்ட பெற்றோரை நான் குற்றம் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. அவங்களுடைய வேதனையை என்னால உணர முடியுது. ஒரு குழந்தையை இழந்தவர்களுக்கு எந்த அளவுக்கு வேதனை இருக்கும் அப்படிங்கறத என்னால உணர முடியுது. ஏன்னா என்னுடைய பெற்றோர் அந்த வலி, அந்த வேதனையை சந்திச்சிருக்காங்க. என் தம்பி இறந்து போனாரு 2012ஆம் வருடம். அதுக்கு முன்னால எங்க அப்பா, அம்மா எப்படி இருந்தாங்க, அதுக்கப்புறம் எங்க அப்பா, அம்மா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத கண்கூடா பார்த்தவன் நான். நீங்க என்னதான் பண்ணாலும் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில அந்த வலி, வேதனை மாறாது. நாம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், நாம ஏதோ குறை வச்சுட்டோம் அப்படிங்கிற அந்த கில்டி கான்ஷியஸ் வாழ்நாள் பூரா அவங்கள சாகடிச்சுக்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு நிகழ்வு நடக்கும் பொழுதும் அந்த குழந்தைய நினைச்சு பார்க்க தோணும். ஐயோ! நம்ம பிள்ளை இருந்தா அவனுக்கு இது பண்ணியிருப்போமே. ஐயோ! நம்ம பிள்ளை இருந்தா அவளுக்கு இது நடந்திருக்குமே. அப்படின்னு ஒவ்வொரு நிகழ்வு நடக்கும் பொழுதும் அந்த வலி, வேதனை வந்து பெரிய ஒரு கடப்பாரை எடுத்து நெஞ்சில குத்துறா மாரி அந்த அளவுக்கு வலிக்கும். இது ஒரு பக்கம். நான் இன்னொரு பக்கம் பாருங்க. அந்த குழந்தை இந்த வாய்ஸ் நோட்ட கேட்கும் பொழுது வெளிப்படையா வாய்ஸ் நோட்ல சொல்றா. என் வீட்டுக்காரர் என்ன பிசிக்கலா டார்ச்சர் பண்றாரு. என் மாமனார், மாமியார் என்ன மென்டலா டார்ச்சர் பண்றாங்க. இந்த பிசிக்கல் டார்ச்சர்னா என்ன அப்படிங்கறத அந்த பெண் எலாபரேட் பண்ணல. சொல்ல முடியாத வேதனை அப்படின்னு சொல்றா. என்ன பிசிக்கலா டார்ச்சர் பண்ணாங்க? அடிச்சாங்களா? இல்ல செக்சுவலா ஏதாவது டார்ச்சர் பண்ணாங்களா? என்ன ஏது? வார்த்தைகள் பிரயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் சில நேரங்கள்ல வந்து மனசை எந்த அளவுக்கு காயப்படுத்தும். இந்த ஒட்டுமொத்த ஃபேமிலி கிரிமினல் ஃபேமிலி. நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க. அதனாலதான் மனசொடைஞ்சு போய் நான் இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது வாய்ஸ் நோட்ல. அந்த தந்தை குடுக்குற இன்டர்வியூல சொல்றாரு. வீட்லயே வச்சு பூட்டி வச்சாங்க. வெளியில அனுப்ப மாட்டோம்னு சிறை கைதி மாரி வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்தாங்க. அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்கிறாங்கங்க. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். படிக்கிறாங்க, தைரியமா இருப்பாங்க அப்படின்லாம் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா குழந்தைங்கள வளர்க்கும் பொழுதே வெற்றின்னா என்ன? அதோடைய சுவை என்ன? அப்படிங்கிறத அதை எப்படி ருசிக்கணும்னு கத்துக் குடுக்குற நாம, தோல்வினா என்ன? அது வந்தா எப்படி எதிர்கொள்ளணும்? அது எப்படி நம்ம துவண்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறத பல நேரங்கள்ல நமக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுக்க மறந்துடுறோம். நாம பேசும்போது மட்டும் சொல்லுவோம். நான் எவ்வளவு கஷ்டங்களெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த நிலைமையில வந்திருக்கேன் தெரியுமா? அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த கஷ்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தி எப்படி வந்தது? அனுபவம் மூலமா தானே நமக்கு வந்தது. நான் நெறைய கஷ்டப்பட்டுட்டேன். என் புள்ள கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு பொத்தி, 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 பொத்தி வளர்த்தீங்கன்னா, உலக அனுபவம், பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கும்? 4 பேரோட பழகி இருந்தா, ஓ! ஒரு ஆண் இப்படித்தான் இருப்பான். ஒரு ஆணுடைய மனநிலை இப்படித்தான் இருக்கும். காதல்னா வேற, நட்புனா வேற. இது போன்ற விஷயங்கள் அந்த குழந்தைக்கு எப்படிங்க தெரியும்? இன்னமும் பொத்தி, 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 பொத்தி வளர்க்கிறோம். இன்னமும் எப்படிப்பட்ட பிற்போக்கான சமூகத்துல இருக்கோம்னா, கூட்டமா கூடி விழா நடத்தி, அங்கே பெண்கள் கிட்ட சத்தியம் வாங்குறோம். நம்ம சாதி பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கன்னு சத்தியம் வாங்குறோம். பையன் நல்லவனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. படிச்ச பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிப்ப. உன் விருப்பத்துக்கு மரியாதை குடுக்குற பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. அப்படியெல்லாம் சொல்றது இல்ல. அவன் எவ்வளவு பெரிய அயோக்கிய ராஸ்கலா இருந்தா என்ன? அவன் படிக்காதவனா இருந்தா என்ன? குடிகாரனா இருந்தா என்ன? பகுத்தறிவே இல்லாத ஒரு பிற்போக்குத்தனமான காட்டு மிருண்டாரியா இருந்தா என்ன? அதெல்லாம் பரவால்ல. ஆனா உன் சாதிக்காரனா இருக்கணும். அப்படி பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பிள்ளைங்க லவ் பண்றாங்களா? குறைஞ்சபட்சம் லவ் பண்ணக்கூடிய நபர் நல்ல நபரா? அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன? குழந்தை மேல உண்மையிலேயே அன்பு வச்சிருக்காங்களா? இத தெரிஞ்சுக்கவாவது முயற்சி பண்ணுங்களேங்க. காதல்னால ஏன் பெற்றோர்கள் எல்லாம் வில்லனா மாறிடுறீங்க? இப்ப இந்த பொண்ணே ஒருவேளை யாரையாவது லவ் பண்ணியிருந்தா, அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா யோசிச்சு பாருங்களேன். ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆவது இருந்திருக்கும்ல. நாள பின்ன பிரச்சனையே வராத கல்யாணம்னு நான் சொல்லல. எத்தனையோ லவ் மேரேஜ்ல கூட பிரச்சனை வரத்தான் செய்யுது. ஆனா உயிர போக்கிக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்டென்ட்க்கு போற அளவுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்காதுல்ல வாழ்க்கையில. கொஞ்சம் ஒரு அடிப்படை புரிதலோட ஒரு கல்யாணத்த நம்ம பண்ணிக்கிட்டோம்னா, இதுல இருந்து என்ன எதிர்பார்க்கலாம், என்ன எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். முன்ன பின்ன தெரியாத ஒரு நபர கல்யாணம் பண்ணிட்டு அங்க போகும்போது நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் வேற மாரி இருக்கும். அங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து அதுக்கு கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா மாறும் பொழுது, ஒரு தாங்கிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஏமாற்றம் ஏற்படும் பொழுதுதான், இது போன்ற முடிவுகளுக்கு தள்ளப்படுறாங்க. இன்னொரு சம்பவம் தெலுங்கானால. இது இந்த எக்ஸ்ட்ரீம்னா, அது அந்த எக்ஸ்ட்ரீம் பாருங்க. யோகேஸ்வர் அப்படிங்கிற ஒரு நபர். அவர் வந்து ஒரு சர்வேயரா இருக்காராம். அவர்
வந்து ஐஸ்வர்யா அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்யறதுக்காக நிச்சயம் பண்றாங்க. திருமணமாகி ஒரே மாசங்க. மே மாசம் திருமணம் நடந்திருக்கு. ஜூன் 17ஆம் தேதி இந்த தேஜேஸ்வரங்கிறவர் காணாம போயிடுறாரு. எங்க போனாரு, ஏது போனாரு என்னன்னே தெரியல. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு காவாயில ஒரு அழுகிய நிலையில் ஒரு ஆணுடைய பிணம், ஒரு சடலம் மீட்கப்படுகிறது. டெஸ்ட் பண்ணி பார்த்தா இது தேஜேஸ்வர். கல்யாணம் ஆன ஒரே மாசம். என்னடா யார் இப்படி பண்ணிருப்பாங்க? இப்படி கொலை செய்யற அளவுக்கு யாருக்கு இவ்வளவு பெரிய ஒரு வெறுப்போ, வன்மமோ அவர் மீது இருக்கும்? அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் பொழுது, தேஜேஸ்வருடைய பெற்றோர் அந்த புது மணப்பெண்ணான ஐஸ்வர்யா மீது கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. எனக்கு இந்த பொண்ணு மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னால 10 நாளைக்கு முன்னால இந்த பொண்ணு 2 நாள் காணாம போயிருக்கு. எங்க போனா, ஏது போனா எதுவுமே தெரியல. 2 நாளைக்கு அப்புறம் திரும்பி வந்த பெண் யோகேஸ்வர்ட்ட சொல்லிருக்கு, இல்ல உங்க வீட்ல வரதட்சணை எல்லாம் கேக்குறாங்க. அதெல்லாம் குடுக்குற அளவுக்கு வசதி என் குடும்பத்துல இல்ல. அதனாலதான் இந்த கல்யாணம் நடக்காதுங்கிற விரக்தியில தான் நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்பவும் இந்த பையன் அவங்க வீட்ல சொல்லியிருக்கிறாங்க. அரசல் புரசலா எங்களுக்கு தவறான விஷயங்கள்லாம் காதுக்கு வருது. ஏதோ திருமணமான ஆணோட இவளுக்கு ஏதோ தொடர்பு இருக்குன்னுலாம் சொல்றாங்க. இந்த கல்யாணம் வேண்டாம் தம்பி. இத இப்படியே நிப்பாட்டிடலாம். உனக்கு வேற நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கூட இந்த பையன், இந்த பெண் சொல்லக்கூடிய வார்த்தைய நம்பி, இல்ல அவ நல்ல பொண்ணு, உண்மையா தான் சொல்றான்னு சொல்லிட்டு, வரதட்சணை எதுவுமே வேண்டாம். அது மட்டும் இல்ல கல்யாண செலவையும் முழுசா நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்பா இல்லாத பொண்ணு, அவன் அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம கஷ்டம் குடுக்க கூடாது அப்படின்னு அந்த பெண்ண கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. சொந்த செலவுல. அப்புறம் போலீஸ் விசாரணையில தான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியில வருது. இந்த பொண்ணுடைய அம்மா, அந்த அம்மா பேரு சுஜாதா. அவங்க ஒரு பேங்க்ல ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃபா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய மேனேஜரோட இந்த அம்மாக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. இந்த அம்மாவுடைய வறுமையை பயன்படுத்திக் கொண்டு அவர் காசையும் கொடுத்து அப்பப்ப இந்த அம்மாவோட இவர் ஒரு இல்லிசிட் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கிறாரு. இந்த அம்மா ஆபீஸ்க்கு வர முடியாத நேரத்துல பொண்ண அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த அயோக்கிய ராஸ்கல் அந்த பொண்ணுகிட்டயே நல்ல விதமா பேசி அந்த பொண்ணோடய ஒரு அஃபேர் டெவலப் பண்ணி ஒரு கட்டத்துல இந்த தாய்க்கு நாம யாரோட கள்ள உறவுல இருக்கிறோமோ அதே நபர் தன்னுடைய மகளோடையும் வந்து விளையாடி இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்தோன்னா அவசர அவசரமா பெண்ணுக்கு மாப்பிளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு இந்த தேஜேஸ்வர கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்றாங்க. ஒரு கட்டத்துல தாயுடைய பிரஷர் தாங்க முடியாம தான் இந்த பெண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிருக்கு காதலனை தேடி. அதுக்கப்புறம் அவன் ஏதோ சமாதானம் சொல்லி அனுப்பி விட்டுருக்கான். வந்த பொண்ணு இந்த தேஜேஸ்வரை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கு. அந்த கல்யாண போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அந்த பொண்ணு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் இந்த சமீபத்துல மேகாலயால ஒரு ஹனிமூன் மர்டர் நடந்ததுல அதுல இருந்து 2 பேருக்கும் இன்ஸ்பிரேஷன். இந்த பெண்ணும் அவளோட கள்ளக்காதலனுமா சேர்ந்து இந்த பையனையும் போட்டு தள்ளிடலாம், என் பொண்டாட்டியும் போட்டு தள்ளிடலாம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு பிளான் போட்டு பேங்க்குக்கு வந்து கடன் கேட்க வந்த 2 நபர்களுக்கு கையில 2 லட்சம் ரூபாய் கொடுத்து எங்கேயோ ஒரு இடத்த சர்வே பண்ணணும் அப்படிங்கிற பேர்ல இந்த யோகேஸ்வர கூட்டிட்டு போக சொல்லி கொலை பண்ண சொல்லியிருக்காங்க. ஐடியா என்னமோ கொலை பண்ணிட்டு கண்காணாத இடத்துல அந்த பணத்தை புதைச்சிடணும் அப்படிங்கிறதுதான். ஆனா அதற்கு வழி இல்லாம கொலை பண்ணிட்டு ஒரு காவாயில தூக்கி போட்டுட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு, இல்லன்னா அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. கல்யாண வாழ்க்கை சரியில்லைன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கான்செப்ட்ல எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி முட்டாள்தனமா தன்னுடைய உயிரை போக்கிக் கொண்ட இந்த பெண். இன்னொரு பக்கம் நான் என்ன நினைக்கிறேனோ அது நடக்கணும். அதுக்காக யார வேணா நான் காவு கொடுப்பேன். சம்பந்தமே இல்லாத ஒரு நபரை கூட நான் சிரிச்சு கல்யாணம் பண்ணி ஏமாத்தி கொலை பண்ணிட்டு கூட என் வாழ்க்கையை நான் நடத்துவேன் அப்படிங்கிறது இன்னொரு எக்ஸ்ட்ரீம். எங்க இருந்துங்க வருது இதெல்லாம்? பெண்கள் படிச்சா முன்னேறிடுவாங்க, முற்போக்கு சமூகமா மாறிடுவோம் அப்படின்னு தொடர்ந்து நாம பேசிக்கிட்டு இருக்கோம். பிற்போக்குத்தனங்களை எதிர்த்து நாம பேசிக்கிட்டு இருக்கோம். யாரு சொல்லிக் கொடுத்தது இந்த ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனமான ஒரு கான்செப்ட? வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லாமே சரியா அமையும்னு சொல்லவே முடியாது. அதற்காக ஒரு விஷயம் தப்பா போயிடுச்சுன்னா வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தமா? அந்த காலத்துல இப்படிதான் பெண்களை ஒடுக்கி வச்சிருந்தாங்க. குழந்தையா இருக்கும் போதே கல்யாணம் பண்ணி வச்சிருது. சின்ன வயசுலயே கணவன் எழுந்துட்டா மொட்டை அடிச்சுட்டு மூலையில உட்கார வைக்க வேண்டியது. அந்த பெண்ணுடைய எதிர்காலம், அந்த பெண்ணுடைய ஆசைகள் எல்லாத்தையும் புருஷனோட சேர்த்து எரிச்சிட வேண்டியது. இன்னொரு காலகட்டத்துல இன்னொரு ஒரு படி மேல போனாங்க. எந்த தவறும் செய்யாத அந்த பெண்ணை உடன்கட்டை ஏற்றுனாங்க. இதெல்லாம் தவறு அப்படிங்கறதை எதிர்த்து தானே தொடர்ந்து நாம பேசிக்கிட்டு இருக்கோம், போராடிட்டு இருக்கோம்.
2 சம்பவம் சொன்ன. இந்த மாதிரி தினம் தினம் எத்தனையோ சம்பவங்கள்ல எல்லாத்துலயும் அடிப்படையா நீங்க பாருங்களேன். விருப்பப்பட்டவரை திருமணம் செஞ்சுக்க முடியல. வலுக்கட்டாயமா வேற யாராவது திருமணம் பண்ணி கொடுத்துறாங்க. ஃபேமிலி பிரஷர் தாங்காம திருமணம் பண்ணிக்கிட்டு அந்த திருமணத்துல இருக்கவும் முடியாம, அந்த திருமணத்தை விட்டு வெளியிலயும் வர முடியாம, ஒண்ணு தன்னையே மாச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தப்பான முடிவு எடுக்க வேண்டியது. இல்லன்னா எந்தவித தப்பும் செய்யாத அந்த அப்பாவிய கொண்டுட்டு வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. கல்யாணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில ஒரு சாப்டர் தான். சில நேரங்கள்ல அந்த சாப்டர் இல்ல தொடராது அப்படின்னா, அத மூடிட்டு அடுத்த சாப்டர் என்ன அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிக்கணும். வலி, வேதனை இருக்கும் தான். எல்லாருமே ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் கல்யாணம் பண்றாங்க. ஆனா அது அப்படி இல்ல. 2 பேருக்குள்ள அந்த அளவுக்கு ஒவ்வாமை இருக்குன்னா, அதிலேயே உட்கார்ந்து உழந்து வழியறத விட, அதுல இருந்து வெளியில வர்றது எவ்வளவோ மேல். கொஞ்ச நாளைக்கு அந்த வலி, வேதனை எல்லாம் இருக்கும். ஆனா காலப்போக்கில் அந்த வலி, வேதனை எல்லாம் மாறும். டைம் இஸ் த பெஸ்ட் ஹீலர்ன்னு எதுக்கு சொல்றோம்? அந்த வலி, வேதனையில இருந்து மீண்டு வரும்பொழுது, ஒரு பக்குவம் வரும்பொழுது, அதுக்கப்புறம் அடுத்தது என்ன அப்படிங்கறத நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். குழந்தைங்களுக்கு தைரியத்த சொல்லிக் குடுத்து வளங்க. தற்கொலை அப்படிங்கிறது எதற்கும் தீர்வில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி வளங்க. பெண்கள்னா அடக்க ஒடுக்கமா இருக்கணும், பாந்தமா இருக்கணும். அப்படிங்கிற காலகட்டம்லாம் இன்னைக்கு மலை ஏறி போச்சு. ரௌத்ரம் பழகுன்னு சொல்லிக் கொடுங்க. தப்பு நடந்தா தட்டி கேட்கணும். வாய மூடிட்டு சகிச்சுட்டு போகக்கூடாது அப்படிங்கறத நம்ம பெண்களுக்கு எப்ப சொல்லிக் கொடுக்க போறோம்? சின்ன வயசுலயே ரௌத்ரம் பழகுன்னு சொல்லி கொடுத்து வளங்க. யாரா இருந்தாலும் தைரியமா தட்டி கேட்கணும் அப்படிங்கிற பழக்கத்தை குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுங்க. அதே மாதிரி ஆம்பளை பிள்ளைங்களை வளர்க்கும் போது பெண்களை வெறும் ஒரு போக பொருளா பார்க்காம, பெண்களுக்கும் உணர்வு இருக்கு, பெண்களுக்கும் மூளை இருக்கு, அவங்களுக்கும் திங்க் பண்ண முடியும், அவங்களாலையும் முடிவுகள் எடுக்க முடியும். நீங்க வாழ்க்கை பூரா வச்சு விளையாடுற தலையாட்டி பொம்மை இல்ல பெண்கள் அப்படிங்கறது சொல்லிக் கொடுங்க. குழந்தைங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். சூசைட் இஸ் நாட் த சொல்யூஷன். எந்த பிரச்சனை என்றா என்ன? அப்பா அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் போங்களேன். பிரச்சனை என்னங்கிறது வெளிப்படையா என்னைக்குதான் பேச போறீங்க? அப்பா அம்மா கிட்ட பேசுங்க. உங்களால மத்தவங்க கிட்ட சொல்ல முடியலையா? அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க. அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியலையா? எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல. ஒரு வார்த்தை எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஐ நீட் ஹெல்ப் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. இன்னைக்கு அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டாவது சப்போர்ட் இல்லைன்னாலும் இப்படி சப்போர்ட் பண்றதுக்குன்னு எத்தனையோ ஆர்கனைசேஷன்ஸ் வந்திருக்கு. எவ்வளவு சூசைட் ஹெல்ப் லைன்ஸ் இருக்கு. ஹெல்ப்பே கிடைக்காது அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க கைய நீட்டினீங்கன்னா தாராளமா ஏதாவது ஒரு கை எந்த மூலையில வந்து உங்க கைய பிடிக்கும். உங்களை மேல ஏத்தி விடும். அந்த குறைந்தபட்ச நம்பிக்கையாவது வாழ்க்கையில இருக்கணும். தற்கொலை எதற்குமே தீர்வாகாது. இந்த உலகத்துல உங்க உயிரை போக்கிக்கிற அளவுக்கு எவனும் எவ்வளவும் வர்த்து இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்க. அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே வாழ்க்கையில பாதி விஷயங்களை புரிஞ்சுப்பீங்க.